ரித்தன்யா அவர்களோட மரணம் வந்து நமக்கு ரொம்ப கவலையை தருது. ரித்தன்யா வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் மிதுன் ஆதித்யா. ரித்தன்யா வந்து ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, காலேஜ் டேஸ்லேயும் சரி படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்திருக்காங்க. எப்பொழுதுமே நம்பர் 1 இடத்துல தான் படிப்பில் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ரித்தன்யா அவர்களுக்கு 70 லட்சம் ரூபா மதிப்பில் வால்வோ கார் கொடுத்துருக்காங்க. 300 சவரன், அதாவது 3 கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக 2 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் நடத்தியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ரித்தன்யாவுக்காக. இவ்வளோ செலவு பண்ணவங்க, இவ்வளோ வசதியான குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இந்த முடிவை எடுக்க தோணும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான கேள்வி. ரித்தன்யா வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து இந்த சொசைட்டி என்ன சொல்லும், நீ அங்கேயே போய் வாழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லாமல் நாங்கள் இருக்கோம், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்றைக்கி ரித்தன்யா வந்து மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க இப்போ நம்மளோட இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து 2 சைடும் உள்ள பேரண்ட்ஸ் தான். அப்புறம் வந்து ரித்தன்யா வந்து ரொம்ப படிப்பில் சுட்டியாக இருந்திருக்காங்க, டிகிரி வாங்கியிருக்காங்க. இப்படி உள்ளவங்க எப்படி இந்த முடிவை எடுத்தாங்கங்கிறது ஒரு சந்தேகமான கேள்வி தான். புதுசாக கல்யாணமானவங்க அன்றைக்கி கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போனப்போ ஏன் கவின் வந்து அவங்க கூட போகலை? புதுசாக தானே கல்யாணம் ஆகிருக்கு. எப்பொழுதுமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து ஜோடியாக போகிறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. ஏன் அப்படி கவின் அவங்களோட கோயிலுக்கு போகலை அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான கொஷின் தான். ரித்தன்யா அவர்கள் அன்றைக்கி கோயிலுக்கு போனப்போ 11:30க்கு அவங்க அம்மாட்ட பேசியிருக்காங்க. நல்லா சந்தோஷமாக பேசியிருக்காங்க. இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் நீ போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா நான் போயிட்டு உனக்கு பிரசாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்காங்க. பிரசாதமும் வாங்கிட்டு வந்து காரில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த சாகணுங்கிற முடிவை எப்படி எடுத்தாங்கங்கிறது ஒரு சந்தேகமான கொஷின் தான். அப்படியே அந்த தென்னை மரத்துக்கு போடுற விஷத்தை தான் அவங்க குடிச்சிருக்காங்க. அப்படின்னா உடனே உயிர் போகாது. எப்படி உடனே உயிர் போணுச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான கொஷின் தான். ரித்தன்யா வந்து இவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டு இந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு சந்தேகமான கொஷின் தான். ரித்தன்யா அவர்கள் சாப்பிட்ட உணவில் வந்து பாய்சன் கலந்துருந்ததா, ஏற்கனவே இதை பிளான் பண்ணி தான் கவினோட குடும்பம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துலேயும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல திடுக்கிற தகவல்களும் திருப்பங்களும் இதில் ஏற்பட்டிருக்கு. ரித்தன்யா அவர்களுக்கு வந்து ரொம்ப படிப்பில் சுட்டியான பொண்ணு, ரொம்ப போல்டான பொண்ணு, ஏஜும் 27 ஆகுது. அதனால் இந்த முடிவை அவங்களே எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான கேள்வி தான். கவின் குடும்பத்தில் வந்து ரித்தன்யா சாப்பிட்ட உணவில் வந்து பாய்சன் கலந்துருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துலேயும் போலீஸார் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்மளோட ரித்தன்யா இல்லாமல் போயிட்டாங்க. அது மிகவும் வருத்தமான செய்தி. இதே மாதிரி பெண் குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்கும் போது நாங்கள் இருக்கோம், என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்.